பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 1400 வருஷம் முன்னாடி இந்த உலகம் முழுவதும் இருளால் சுற்றியிருந்தது. அடக்கமில்லாம அதிகமான கொடுமை நடந்தது. நேர்மை அமைதியாக இருந்தது. அந்த மாதிரி ஒரு உலகத்தில் ஒரு சிறப்பான அனாதை குழந்தை பிறந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னிக்கு நாம் அவரோட வாழ்க்கை கதையை பார்க்க போறோம். இது ஒரு சாதாரண மனிதன் கதை மட்டும் இல்ல. இதுதான் பூமியில் இஸ்லாம் ஆரம்பமான கதை. இதுதான் குரான் வெளிப்படுத்தல் ஆரம்பமான கதை. அவர் ஒரு நடந்து நடக்கும் குரான் மாதிரி இருந்தார். அவரோட வாழ்க்கையில் இஸ்லாம் எப்படி உண்மையான வாழ்க்கையில் நடக்க வேண்டும்னு காட்டிக் கொடுத்தார். 7ஆம் நூற்றாண்டில் அரேபிய பூமியோட இதயத்தில் ஒரு பெரிய பாலைவனம் நடுவுல ஒரு நகரம் வளர்ந்தது, மக்கா. இந்த நகரத்தின் நடுவுல ஒரு புனித அமைப்பு இருந்தது, காபா. கல்களால் கட்டப்பட்ட இந்த அமைப்பு பாலைவனம் காற்றுல அமைதியாக நின்று கொண்டிருந்தது. ஆனா இந்த நகரம் முழுவதும் சிலைகளால் நிறைந்திருந்தது. காபா சுற்றிலும் 100க்கு மேல சிலைகள் அமைதியாக நின்று கொண்டிருந்தது. ஒரு காலத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு அல்லாஹ் மேல நம்பிக்கையுடன் கட்டின காபா இப்போ மறந்து போன உண்மையின் தனியான காவல்காரன் மாதிரி இருந்தது. மக்கா ஒரு செல்வமுள்ள நகரமாயிருந்தது. வணிக பாதை எல்லாம் இங்கே வந்து சேர்ந்தது. வணிக கரவாங்கள் இங்கே நிறுத்துவாங்க. யாத்ரா காலத்தில் சந்தை நடந்தது. ஆனா இந்த சிலைகள் நம்பிக்கை மட்டும் இல்ல, அது பணம் வரும் வழியும். ஒவ்வொரு ஆண்டும் பாலைவனத்தின் பல இடத்திலிருந்து கொண்டு வந்த சிலைகளை காபா உள்ளேயும் சுற்றிலும் வைப்பாங்க. மக்கள் அந்த சிலைகள் முன்னாடி வணங்கி கும்பிடுவாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு தெரியாம நடந்து கொண்டிருந்தது. வரலாறு அமைதியாக காத்துக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் யமன் நாட்டில் அப்ரஹா என்னும் ஆள் ஒரு பெரிய அதிகாரி இருந்தான். அவன் அரேபிய பூமியில் மிக்க சக்தி உள்ளவனாகணும்னு ஆசைப்பட்டவன். மக்காவோட பெருமையை பார்த்து அவனுக்கு பொறாமை வந்தது. மக்கள் எல்லாரும் மக்காக்கு போகாம அவன் இடத்துக்கு வர வேண்டும்னு ஆசைப்பட்டவன். அவன் ஒரு பெரிய கோவில் கட்டினான். ஆனா யாரும் அங்க போகல. அதனால அவன் கோபம் அதிகமா ஆயிடுச்சு. அவன் முடிவு பண்ணினான், காபாவை அழிக்க வேண்டும். அவன் 60,000 படையினரை சேர்த்தான். இந்திய தேசத்திலிருந்து யானைகளை கொண்டு வந்தான். அந்த காலத்தில் யானைனா பெரிய ஜெயிக்க முடியாத சக்தின்னு அர்த்தம். அந்த பெரிய படை மக்கா பக்கம் நடைப்பயணம் ஆரம்பிச்சது. பயத்தால் மக்கா நகரம் முழுவதும் இருள் மாதிரி ஆயிடுச்சு. யானைகள் நகர வாசல் வரைக்கும் வந்தது. ஆனா ஒரு அரிய விஷயம் நடந்தது. முதல் யானை காபா பக்கம் நடக்க மறந்தது. அதை அடினாலும் நடக்கல, கூச்சினால் கூட நடக்கல. யானை கீழே உட்கார்ந்து விட்டது. அப்போ வானம் கருப்பா மாறிடுச்சு. தூரத்தில் பெரிய பறவைகள் கூட்டம் தெரிஞ்சுது. அவங்க சிறகுகள் ஓசை காற்று மாதிரி கேட்குது. ஒவ்வொரு பறவையும் சிறு கல்கள் கொண்டு வந்தது. அந்த கல்கள் மழை மாதிரி படையின் மேல விழுந்தது. படையில் பயமும் அலறலும் ஆரம்பிச்சது. 60,000 படையினர் கொண்ட படை ஒரு மனுஷன் கையும் தொடாம அல்லாவோட மறைந்த சக்தியால் அழிக்கப்பட்டது. காபா காப்பாற்றப்பட்டது. இந்த ஆண்டு யானை ஆண்டு என்று வரலாற்றில் பேர் பெற்றதாக ஆயிடுச்சு. அதே ஆண்டில் மக்கா நகரத்தில் ஒரு குழந்தை பிறந்தது. பிறக்கும் முன்னாடியே தன் அப்பா இல்லாமல் ஒரு அனாதை. இந்த இருள் நிறைந்த உலகத்தில் அந்த குழந்தை மனித குலத்துக்கு ஒரு கருணையாக அனுப்பப்பட்டவர். அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரோட தாய் அமீனா சொன்னாங்க, இந்த பிறப்பு மிகவும் அமைதியுடன் நடந்தது. இது ஒரு சுமையான பொறுப்பு மாதிரி இல்ல, ஒரு கருணையை சுமந்து வருகிறது மாதிரி இருந்தது. அந்த இரவு சில அற்புத நிகழ்ச்சிகள் நடந்தது. காபா உள்ளே இருந்த சிலைகள் எல்லாம் கீழே விழுந்துவிட்டன. ஒரு பெரிய ஒளி தூரத்தில் தெரிந்தது. அது சிரியா பக்கம் வரைக்கும் தெரிந்து தூர அரமனைகளையும் வெளிச்சம் செய்த மாதிரி இருந்தது. 100 ஆண்டு காலங்களாக எரிந்து கொண்டிருந்த நெருப்பு சடனா ஐந்து போய்விட்டது. பெர்சிய அரமனை தூண்கள் நடுங்க ஆரம்பித்தது. டிக்ரீஸ் ஆறு அதன் கரையை தாண்டி பெருக்கி ஓடினது. வானத்தில் ஒரு மிகவும் பிரகாசமான நட்சத்திரம் தெரிந்தது. அந்த காலத்தில் சில மக்கள் ஒரு புதிய நபிகள் வருவார்கள் என்று நேரம் காத்திருந்தார்கள். அவர்களுடைய நூல்களில் இது முன்னாடியே சொல்லப்பட்டிருந்தது. அந்த சிறப்பான இரவில் நடந்த அற்புதங்கள் இந்த நேரம் வந்துவிட்டதே என்ற நம்பிக்கையை மேலும் வளர்த்தது. முதலில் அவர்கள் தேடல் தங்கள் சமுதாய குழந்தைகளிடம் மட்டும் இருந்தது. ஆனா அவர்களுக்கு தெரியவில்லை, வரப்போகிற நபிகள் ஒரு அரபிய மனிதர் என்பதை. அவருடைய வரிசை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வரை போகிறது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரிசையில் வந்தவர். அவர்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த துஆக்கு பதில். இந்த பிறப்பு ஒரு சாதாரண பிறப்பு அல்ல, இது மனித வரலாறின் டைரக்ஷனை மாற்றிய இரவு. அப்பொழுது யாருக்கும் தெரியவில்லை, சிலைகள் நிறைந்த நகரத்தின் நடுவுல ஒரு வெளிச்சம் பிறந்தது. அது மனித குலத்தை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைக்கும் ஒளி. அவருடைய முதல் சுவாசத்திலிருந்தே இந்த வெளிச்சம் வரலாற்றின் நடவடிக்கையை மாற்ற ஆரம்பித்தது.
யானை நிகழ்ச்சி நடந்து சில நாள்தான் ஆயிருந்தது. காபா இன்னும் நின்று கொண்டிருந்தது. ஆனா உண்மை இன்னும் மறைந்தே இருந்தது. இந்த அனாதை குழந்தைக்கு ஒரு பாலம்மா தேவை. அந்த காலத்தில் குழந்தைகளை நகரத்திலிருந்து வெளியே அனுப்பி பாலம்மா கிட்ட வளர்த்துவதாக ஒரு வழக்கம் இருந்தது. இது குழந்தைகளுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம், பலம் மற்றும் நல்ல மொழி கிடைக்க உதவி செய்யும். அப்பொழுது ஹலீமா சாதியா என்னும் பெண் மக்கா நகரத்துக்கு வந்தாள். ஒரு குழந்தையை எடுத்து பால் கொடுக்க வேண்டுமென்று. முதலில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை எடுக்க வேண்டுமென்று அவளுக்கு விருப்பமில்லை. ஏனென்றால் அவர் ஒரு அனாதை. ஆனா வேறு வழியில்லாம அவள் அவரை எடுத்துக்கொண்டாள். அந்த நிமிஷத்திலிருந்தே அவளுடைய வாழ்க்கையில் பரக்கா ஆரம்பித்தது. முன்னாடி அவள் கஷ்டத்திலும் வறுமையிலும் வாழ்ந்தாள். ஆனா இப்பொழுதுதான் சந்தோஷமும் அமைதியும் வந்தது. அவளுடைய உடலில் பால் இல்லாம இருந்தது, சடனா நிறைந்தது. அவள் ஆடுகள் மற்றும் ஒட்டகங்கள் போய் மேய்க்கும் நிலம் பச்சையாக மாறிடுச்சு. சுற்றிலிருந்த மக்களும் இந்த மாற்றத்தில் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். ஹலீமா மற்றும் அவளுடைய புருஷன் சொன்னார்கள், இந்த குழந்தை ரொம்ப ஆசீர்வாதப்பட்டது. ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனி சாதியா பூமியில் நல்ல மொழி கற்றுக்கொண்டார். பின் ஒரு நாள் பசங்க கூட விளையாடிக் கொண்டிருந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். அவர் நபியை பிடித்து மண்ணில் படுத்தினார். பின் அவருடைய இதயத்தை எடுத்து அதில் இருந்த ஒரு சிறு குறையை நீக்கினார். அவர் சொன்னார், இதுதான் ஷைத்தானின் பங்கு. பின் அதை புனித நீரில் கழுவியும் மறுபடியும் இடத்தில் வைத்தார். இதை பார்த்த பசங்க பயந்து ஓடி அவங்க அம்மா கிட்ட போய் சொன்னார்.